தலைவர் படம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் படையப்பாலாம் ரொம்ப 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 ஃபேவரெட். எத்தனை முறை டிவியில் போட்டாலையும் பார்ப்பேன். இதுலேயும் சிவாஜி சார் சாகிறதெல்லாம் அப்பப்போ உட்காந்து எத்தனை முறை ஆனாலும் நான் அழுவேன். இன்றைக்கும் அழுனேன். அப்படின்னா எங்கள் அம்மா வந்து சிவாஜி ஃபேன். ஸோ எப்போல்லாம் சிவாஜி சார் படம் போடுறாங்களோ நான் மோஸ்ட்லி நிறைய பழைய படம் தான் பார்த்துருக்கேன். லைக் நவராத்திரி, திருவிளையாடல் ஆரம்பம், தில்லானா மோகனாம்பல், அதெல்லாம் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு 3 மணி நேரம் தியேட்டரில் உட்காடுறேன். புது படம் பார்க்குறத விட அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தெரியும், பட் தியேட்டரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னோடய விஷ் லிஸ்ட்டில் ஒரு தியேட்டரில் பார்க்கணுன்றதுல எனக்கு இருக்கிறது வந்து என்னோடய தலைவர் ரெமோ பார்க்கணும், அப்புறம் விஜய் சாரோட கத்தி துப்பாக்கியெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டோம். நான் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நல்ல ஆம்பியன்ஸாக இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் எல்லாம் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டதில்ல. இன்றைக்கி ஸ்பெஷல் எப்பயும் போல் பிரியாணி, நான், பெப்பர் வித் சிக்கனு, அப்புறம் கிரில்லு சிக்கனு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே எதிர்த்துல பார்த்துட்டே சாப்பிட. பாப்பா தான் கொஞ்சம் கூட விடவே இல்லை. எப்போல்லாம் நாங்கள் வெளியே போகிறோமோ கரெக்டாக ராம் ஒயிட் டிஷர்ட் போடுவாங்க. பாப்பா டிஷ்யூக்கு பற்றி ராமோட டிஷர்ட்லேயே துடைச்சிடுவாங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் அவள் துடைச்சிட்டே தான் இருந்தால் எங்கள் 2 பேரையும். ஸோ நாங்கள் எந்த ஒரு அக்கேஷனையுமே ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டோம். பாப்பா அது மட்டும்தான். எங்களுக்குள்ளே இருந்தால் இப்படி போய் வெளியே போய் சாப்பிட்டு